சித்தரோட அந்த வழிபாட்டு முறை வந்து ரொம்ப வீரியமானது. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வழிபாடு தான். ஆனா அந்த 5 நிமிஷம் எதுல வருதுன்னா பௌர்ணமி, இன்னொன்னு அமாவாசை. இந்த 2 நாள்ல 2 மணி நேரம். சரிங்க, பௌர்ணமி அமாவாசை சொல்லிட்டீங்க. பௌர்ணமியில நான் எந்த 2 மணி நேரம் யூட்டிலைஸ் பண்ணணும், அமாவாசையில நான் எந்த 2 மணி நேரம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ கூடுதல் அடிஷ்னல், ஏன்னா சித்தர் குறிப்புன்றனால உடனே வேலை செய்யும் இல்லையா. ஒரே ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு நேரம், அந்த 5 நிமிஷம் நேரம். அந்த 5 நிமிஷம் நேரம் எதுன்னு தெரியல, ஏன்னா குறிப்புகள் சில நேரங்களில் டைமிங் மிஸ் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ வெளிநாடு வாழ் ஆளா இருந்தாலும் சரி, இந்தியா வாழ் ஆளா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வணக்கம் சாய்ராம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர்ல இருக்கு. மறைமலை நகர் மெயின் ரோட்ல, சர்வீஸ் ரோட்ல நம்மளோட ஷாப் வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்க் கீழ ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல. காலையில 10 மணில இருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் இருக்கு. வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை. வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரங்களுக்கும் இந்த ஷாப்பை புவனேஸ்வரி அம்மாள் நடத்துறா. நீங்க பக்தியோட முழு நம்பிக்கையோட இந்த கடையில வந்து காலடி எடுத்து வச்சு நான் ஒரு பொருளை வாங்கிட்டேன், இந்த கடையில ஒரு பொருளை நான் ஆர்டர் பண்ணிட்டேன், என் வீட்டுக்கு அந்த பொருள் வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை பார்க்க முடியும். நான் தொடர்ந்து இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இதில் பயனடைஞ்சவங்க, இது வந்து நார்மல் கடை கிடையாதுங்க, இது ஒரு ஆன்மீக ஸ்தாபனம். எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு இங்கே முழுமையான தீர்வு, குரு அருளும் உண்டு, திருவருளும் உண்டு. ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குங்க. நம்மளோட சித்தர்கள் மகான்கள் எல்லாம் இது வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க, சித்தர் குறிப்பில இருந்து எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. காலப்போக்கில் இது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போச்சு. ஸோ இந்த இது வந்து எந்த கேலண்டர்லயும் நான் பார்க்கல, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சித்தர் குறிப்புங்க. அந்த சித்தர் குறிப்புல இருந்து எதனாலனா சித்தரோட அந்த வழிபாட்டு முறை வந்து ரொம்ப வீரியமானது. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வழிபாடு தான். ஆனா அந்த 5 நிமிஷம் எதுல வருதுன்னு தான் நமக்கு தெரியல. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, 1 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அந்த 2 மணி நேரத்துல அந்த 5 நிமிஷம் ஏதோ ஒரு இந்த 2 மணி நேரத்துல ஏதோ ஒரு நேரத்துல தான் அந்த 5 நிமிஷம் வரப்போகுது. அது என்னன்னு தெரியாதனால அந்த 2 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றதுனால நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை பார்க்க முடியும். சரி, அந்த 2 மணி நேரம் எந்த நாள்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பௌர்ணமி, இன்னொன்னு அமாவாசை. இந்த 2 நாள்ல 2 மணி நேரம். சரிங்க, பௌர்ணமி அமாவாசை சொல்லிட்டீங்க. பௌர்ணமியில நான் எந்த 2 மணி நேரம் யூட்டிலைஸ் பண்ணணும், அமாவாசையில நான் எந்த 2 மணி நேரம் யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரையும் வருது இல்லையா. ஸோ கரெக்டாக முடிகிற நேரம், அந்த பௌர்ணமி திதி முடிகிற நேரமா இருக்கணும். முடியறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி, முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு பின்னாடி இந்த டைம் எடுத்துக்கணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் தேதி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பௌர்ணமி திதி வந்து 7ஆம் தேதி நைட்டு 12:32க்கு முடியுது. அப்போ 1 மணி நேரம் பின்னாடி எடுத்தோம்னா 1:32 வரைக்கும் இருக்கு. அப்போ 1:32 வரை 12:32 இருந்து 1:32. அப்போ அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா 12:32, 11:32. அப்போ 11:32 இருந்து 12:32, 12:32 இருந்து 1:32 இந்த டைம் எடுத்துக்கிடுங்க. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்துல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ கூடுதல் அடிஷ்னல், ஏன்னா சித்தர் குறிப்புன்றனால உடனே வேலை செய்யும் இல்லையா. ஒரே ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு வேண்டுதல். நீங்க பணக்காரன் ஆகணும், இல்ல கடன் அடைக்கணும், ஏதாவது ஒன்று, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை என் பையன் நல்லா படிக்கணும், எனக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை, ஏதாவது ஒரு கோரிக்கை. அந்த 11:32 இருந்து 12:32 வரைக்கும், 12:32 இருந்து 1:32 வரைக்கும் தொடர்ந்து ஒரு கிரீன் பென்னில் நீங்க ஒரு நோட்ல, நான் சொன்னேன் இல்லைங்களா, அதிர்ஷ்டம் விரைவில் வர தைலத்தை அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து எழுதலாம். எனக்கு வந்து கடன் வெகு விரைவில் சீக்கிரமா அடைச்சிடும், எனக்கு கடன் இல்லாத, எங்க கடையில நிறைய வருமானம் வரும், ஏதாவது ஒரு கோரிக்கை. அதாவது நிறைய எழுதக்கூடாது, நம்ம மனுஷனா ஆசை நிறைய இருக்கும். ஸோ நான் சொல்றது ஒவ்வொரு மாசமும் வந்து உங்களுக்கு பௌர்ணமியும் வருது, அமாவாசை. இப்போ அமாவாசை முடிகிற நேரம்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு அமாவாசை 1 மணிக்கு முடியுது. அப்போ 12 மணிலேருந்து 1 மணி, 1 மணிலேருந்து 2 மணி இந்த டைம் எடுத்துக்கோங்க. இதுல இந்த 2 மணி நேரத்துல ஏதோ ஒரு இதுல தான் 5 நிமிஷம் தான் இது வரப்போகுது. அந்த சோடசை அப்படின்றது என்னன்னா, 51 கணபதிக்கு வந்து 51ன்றது தான் சோடச கலை அப்படின்வாங்க. 51 விஷயங்கள் இருக்கு. ஸோ மகான்கள் சித்த புருஷர்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தியிருக்காங்க, உங்களுக்கு ஜெயிச்சிருக்காங்க. எப்படி வந்து அபிச்சித் நட்சத்திரம் டெய்லி சொல்றோனோ 11:45 12:15 அபிச்சித் நட்சத்திரங்க. 28 நட்சத்திரம் இருந்துச்சு, அது 27 நட்சத்திரமா எப்படி வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து தன்னோட மயில் பீலிகையில அந்த ஒரு நட்சத்திரத்தை ஒளிச்சு வச்சிருக்காரோ,
தினமும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரங்கள்ல தெரியுதோ, அதை யார் என்ன பண்ணாங்களோ அது வெற்றி கிடைக்குதோ, அதே போல இந்த சோடச கலை நேரம் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி தினத்துல 5 நிமிஷம் வெளிப்படக்கூடிய நேரம். அது எதுன்றது எக்ஸாக்டா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் முடியறதுக்கு ஒரு மணி நேரம், முடியறதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் இதுக்குள்ள நம்ம வந்து தொடர்ந்து பண்ணணும். அப்போ நம்ம கிரீன் பென்ல அதிர்ஷ்டம் விரைவில் வர கையில தேய்ச்சிட்டு நம்ம அதை எழுதணும். இல்லைங்க எனக்கு எழுத வராதுங்க அப்படின்றவங்க, இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு சோம்பேறி அப்படி மாதிரி என்ன மாதிரி ஆட்களா இருக்கிறீங்க அப்படின்னம்னா நீங்க என்ன பண்ணணும்னா உட்காந்து கடன் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்வேன், கடன் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்வேன், கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வேன், இதையே தொடர்ந்து சொல்லுங்க. என்னங்க சார் நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றது என்ன லாஜிக் சார்? நம்பிக்கை தான் வாழ்க்கை. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு தொடர்ந்து நான் சொன்ன அந்த சோடச கலை நேரம் எதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட ஒரு பையன் சொன்னா அது சித்தர் குறிப்பில இருந்து எடுத்து சொன்னா. எதுக்கு இதை சொல்றோம்? ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகமும் ஆசையும் இருக்கிறவங்க கிட்ட போய் சேரும். ஸோ நான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றும் மாற்றம் வரலன்னா கருமான்னு பேரு. அந்த கரும வினையை களையறதுக்கு நாங்களும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பதிவு கூட ஒரு வாட்டி பொருளை சொல்றோம், ஒரு வாட்டி சுய பரிகாரம் சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? இந்த விஷயத்திலாவது உங்களோட வாழ்க்கை மாறணும், நீங்க நல்லா இருக்கணும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கஸ்டமர் தான் தெய்வம் சொன்னேன். ஒவ்வொரு தெய்வமும் நல்லா இருந்தாதான் இங்க வேலை செய்யக்கூடிய தொண்டன் நல்லா இருக்க முடியும். ஸோ நான் உங்க எல்லாரையும் தெய்வமா பார்க்குறேன், குருவருளோட திருவருளை பெறட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியர் தான், ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதா. அது இன்னாருக்கு சேரணும் பகவான் எழுதுப்பேன். இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் இதை பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியாது. சொல்ல வேண்டிய கடமை என்னோட கடமை. ஆனா இந்த பௌர்ணமின்றது கிரகணத்தோட வர்றதுனால வீரியம் ஜாஸ்தி. எதனாலனா கிரகணம் முடியறதுக்கு 1 மணி நேரம், கிரகணம் முடிஞ்சு 1 மணி நேரம். அப்ப பாருங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமெல்லாம் விலகிறது, கஷ்டத்துல இருந்து விமோசனம் பெறது. நான் அதுலயே சொல்லியிருக்கேன், கலசம் நிப்பாட்டுங்க, சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி போய் பாருங்க, ரொம்ப வீரியமா இருக்கும். ஸோ அதே நேரத்தில் இந்த சோடசை நேரமும் வருது. ஸோ கூட்டுவா வருதுனால நம்ம வாழ்க்கையில எவ்வளோ நேரம் வீண் அடிக்கிறோம், ஃபோன் பார்த்து எவ்வளோ நேரம் தூங்காம, எவ்வளோ நேரம் வந்து வீண் பேச்சுக்களை பேசிக்கிட்டு, எவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து அசதியா நிறைய விஷயங்கள் டைம். காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது. அந்த நேரம் பொன்னான நேரம், அந்த 5 நிமிஷம் நேரம், அந்த 5 நிமிஷம் நேரம் எதுன்னு தெரியல. ஏன்னா குறிப்புகள் சில நேரங்களில் டைமிங் மிஸ் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ வெளிநாடு வாழ் ஆளா இருந்தாலும் சரி, இந்தியா வாழ் ஆளா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பௌர்ணமியா இருந்தாலும் சரி, அமாவாசையா இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் முன்னாடி முடியறதுக்கு 1 மணி நேரம் பின்னாடி நீங்க தொடர்ந்து நீங்க ஒரு விஷயத்த ஒரே விஷயமா இருக்கணும். கடன் இல்லாத வாழ்க்கைனா கடன் இல்லாத வாழ்க்கை, கடன் சீக்கிரமா கடன் அடிப்பேன் எழுதுங்க இல்ல சொல்லுங்க. ஆனா அதுக்கு அதிர்ஷ்டம் விரைவில் வரன்ற தைலத்தை தேக்கணும். ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு போகும். அதை நம்ம பால் இழுக்கிறதுக்கு எப்படி வந்து ஒரு மேக்னெட்டை வச்சோம்னா எங்க இருக்கிற இரும்பு துண்டுகளும் அதுல மேக்னெட்ல ஒட்டுதோ, நீங்க மேக்னெட்டா மாறுங்க. எங்க இருக்கிற அதிர்ஷ்டங்களையும் உங்களை சார்ந்து இழுங்க. வாழ்க்கையில நீங்க ஒரு நட்சத்திரம் போல ஜொலிக்கிறதுக்கான வழிகளை சித்தர் குறிப்புல இருந்து, குருவோட அருளால, அக்காவின் கேள்வி மூலயமா, வீடியோவின் மூலயமா உங்களுக்கு வந்து கொண்டு வந்து நாங்க சேர்க்கிறோம். இது உங்க வாழ்க்கையை வளமாக்கும், நலமாக்கும். இந்த மாதிரி நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சிருஷ்டி ஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சிருஷ்டி ஒளி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஃபேஸ் ரீடிங் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய சிருஷ்டி ஒளி ஸ்தாபனத்துல ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம். மிகப்பெரிய பரிகார பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளி. உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கும் இங்கே நிச்சய தீர்வு உண்டு. நிறைய பரிகார பூஜை பொருட்கள் இங்க இருக்கு. உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ நேர்ல வந்து விசிட் பண்ணி உங்களுடைய பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.